வேட்டியா கொடுக்கலையா? வேட்டியை கொடுறா. நேற்று தான் தாசில்தாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம். என்னண்ணே வீடு இடிச்சது போலீஸ் சப்போர்ட்டோட வீடு இடிச்சது ரவுடிக மேலே வந்து இடிச்ச சீடி வேணா தரேண்ணே. ரெடிண்ணே. என் பேர் மோகன் ராஜா. கொடைக்கானல் மாப்பிள்ளை முதல்வர் தெருவிற்கும் கலைஞர் நகர் பொதுமக்கள் சார்பாக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து 35 வருஷமாக இந்த ஏரியாவில் வந்து குடியிருக்கிறோம். நாங்கள் வந்து 1989 பெரியவள சட்டமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் பட்டா கேட்டு மனு கொடுத்தோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கலெக்டருக்கு ஃபார்வேர்ட் பண்ணார். கலெக்டர் வந்து எங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னா மலைப்பிரதேசத்தில் தற்சமயம் பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்தாரு. அதே தான் வந்து இங்கே வந்து நாங்கள் பலமுறை அரசு அதிகாரிகள் பலமுறை வந்து மனு கொடுத்தப்ப கலெக்டர் என்ன சொன்னாரோ அதே பதில தான் இவங்களும் வந்து தற்சமயம் பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2011 என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நில அபகரிப்பு பிரிவுலேருந்து ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் விசாரணைக்கு போனப்போ ஒன்றுமே காரணமே சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, நில அபகரிப்புன்னு சொல்லி அங்கேருந்து வந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றிட்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன காரணம்னே தெரில. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மாதிரி நிலத்தை அபகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க. அதனால் அப்போ எங்களை போலியாக எங்களை வந்து பொய் சொல்லி அரெஸ்ட் பண்ண நில அபகரிப்பு பிரிவையும் போலியாக பட்டா போட்டு கொடுத்த தாசில்தாரையும் கண்டித்து நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். மேலும் இங்கே இந்த ஏரியாவில் வந்து மொத்தம் வந்து 500 வாக்காளர்கள் இருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பட்டாவோ எதுவுமே செய்யலை. 5 வருஷம் குடியிருந்தாலே வந்து அரசாங்கம் சொல்லுது அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி. அதனால் வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்காதனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்.